மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜாஃபர் சாதிக் இதுதான் இப்போ சமீபத்தில் பெரிய லெவலில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த ஒரே ஒரு பேர் பெரிய லெவலில் போதைப் பொருட்களை திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கடந்த 3 வருஷத்துல மட்டும் சுமார் 3000 கோடிக்கு மேல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளை கடத்திருக்காரு. வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய தேவைகளை எல்லாத்தையும் நம்ம சரியாக கணக்கிடும் போது சுமார் 12,000 கோடி வரைக்கும் அவரால் சம்பாதிச்சிருக்க முடியும் இந்த 3 வருடங்கள்ல. இந்த 3 வருடங்களில் தமிழ்நாட்டில் அவர் ராஜா மாதிரி சுற்றி இருந்திருக்காரு. போதுமான அளவுக்கு ஆளுங்கட்சியோட துணை இருந்திருக்கு. இது அளவுக்குள்ள மட்டும்தான் இப்ப செய்தி போயிட்டு இருக்குது. இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் அமீர் இருக்காரு, அவர் நெருக்கமாக இருந்திருக்காரு, பெரிய அளவு தொடர்பு இருந்திருக்காரு, எல்லா விவரமும் தெரிஞ்சதே இருந்திருக்காரு, மிக முக்கியமான கூட்டாளியும் கூட, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த அளவில் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை முடிக்கிறது இல்லையா, அது சரியான போக்கு கிடையாது. முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் சார்ந்து நீங்க எடுத்து பாருங்க, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஊடகங்கள் எந்த ஊடகமே விவாதம் செய்யவே இல்லை. இந்த விவகாரத்தை தொட்டு தொடர்ந்து என்னென்ன தகவல் வருதோ அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து ஒரு தொடர் மாதிரி போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தகவல் கிடைக்குது. முதலாவது இதில் நடந்தக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, போன டிசம்பர் மாதம் அழகிரி அவர்களுடைய மகன், தயாநிதி அழகிரி நினைக்கிறேன், அழகிரி அவர்களுடைய மகன் திடீர்னு அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, கோமாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி லீக் ஆக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது உறுதிப்படுத்தப்பட்டது கூட. அதுக்கு காரணம் ஏதோ புதிய வகை நோய், அந்த நோய், இந்த நோயின்னு ஊருக்குள்ள உருட்டிட்டு இருந்தானுங்க. ஆனால் தற்போது கிடைக்கக்கூடிய தகவல்கள், தயாநிதி அழகிரி ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியில் கலந்துக்கிட்டு இதே மாதிரியான ஒரு போதை வஸ்தை எடுத்து அதுல விழுந்து அடிபட்டு அவரு கோமா நிலைக்கு போனதாக தற்போதைய செய்திகள் சொல்லுது. இது முக்கியமான செய்தி. எதனால இதை எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அழகிரி அவருடைய ஒரே மகன் தயாநிதி அழகிரி இருக்கார் இல்லையா, அவரை எடுத்து இதுல எதுக்கு நம்ம கோர்க்கிறோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட பார்ட்டி இருக்கு இல்லையா, இது சென்னை முழுவதும் நடக்குது. சென்னை முழுவதும் நடக்கிறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இதை அறிமுகப்படுத்துறது வேற யாரும் கிடையாது, ஜாஃபர் சாதிக் தான். என்ன நடக்குது அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இந்த மாதிரி ரெசார்ட் இல்லாட்டி ஃபார்ம் ஹவுஸ் இல்லாட்டி ரூஃப் டாப் இப்படி ஏதாவது இடங்களை எடுத்து அந்த பகுதிகளில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற டிஜே, அதாவது நைட்டு பார்ட்டியை போட்டு ஆடணும். நைட்டு அந்த மாதிரி பார்ட்டி வச்சு பெரிய அளவில் கொண்டாட்டம் நடக்குது. அந்த கொண்டாட்டத்துக்கு இங்கே பெரிய அளவு சுதந்திரம் இருக்கு, ஆளுங்கட்சியோட தயவு இருக்கு. அந்த மாதிரி இரவு நேரங்கள் நடக்கக்கூடிய இந்த பார்ட்டி இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டிகள் பூல் பார்ட்டில இருந்து ரேவ் பார்ட்டி வரைக்கும் ஏகப்பட்ட பார்ட்டி நடத்த வச்சுக்கோங்க, வெவ்வேறு பேர்கள்ல. இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லா பார்ட்டிலுமே இந்த போதை மருந்து பெரிய அளவில் பயன்படுத்தப்படுது. எது இந்த ஜாஃபர் சாதிக் கடத்தினா சொல்லக்கூடிய போதை மருந்து இல்லையா, அதே போதை வஸ்து இங்க எல்லா இடங்களையும் பயன்படுத்தப்படுது. நைட்டு ஃபுல்லா போதை ஏற்ற வேண்டியது, அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லா போதை ஏற்றுனதுல முழு எனர்ஜியோட நைட்டு ஃபுல்லா ஆட வேண்டியது இங்கே சென்னை முழுவதும் சர்வசாதாரணம் நடக்குது. எது திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. இதற்காக புதிதாக ஒரு லைசன்ஸ் கொண்டு வந்தா என்ன அப்படின்னு திமுக சிந்திக்கிற அளவுக்கு போயிருக்கு. இது முதலாவது அழகிரி. ரெண்டாவது நைட்ல பார்ட்டி நடக்குது, அதுல போதை வஸ்துகள், இதே போதை வஸ்துகள் பெரிய புழங்குது. அதுக்கு முக்கிய காரணகர்த்தாவே ஜாஃபர் சாதிக் தான். அதுக்கு மூன்றாவது அளவு நடந்து வச்சுக்கவே, இந்த மாதிரி பார்ட்டிலாம் கொண்டாடுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், அதுல இருந்து எவ்வளவு காசு பார்க்கலாம், அது எப்படி லீகலா கொண்டு வரலாம் அப்படின்னு திமுக கவர்மெண்ட் யோசிச்சிருக்கு. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பார்ட்டி ஃபுல்லா எப்படி லீகலாக்கி சட்டப்பூர்வமாக எந்த சிக்கலும் வராம இந்த பார்ட்டி ஃபுல்லா கொண்டாடுறது, அதற்கான வழிவகைகளை எப்படி உருவாக்குறது, அதன் மூலமாக பல ஆயிரம் கோடிகள் எப்படி சம்பாதிக்கிறது, இந்த ருசி கண்ட இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் இந்த விவகாரம் சார்ந்து சில சட்டத்திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்குள்ள செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிடுறாரு. சச்சரவு ஆக வேணாம்ன்றதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுவும் ஜாஃபர் சாதிக்ன்ற ஒரே நபருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஆளுங்கட்சியில் அவர் இருக்கக்கூடிய செல்வாக்கு இருக்குல்ல, அதை காட்டுது. சும்மா 12,000 கோடின்றது சும்மாலாம் கிடையாது. 12,000 கோடி போக இன்னும் 12,000 கோடி 20,000 கோடி இங்கேயும் சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சா திமுக தலைமை குடும்பமான கருணாநிதி குடும்பம் சும்மா இருக்கு நினைக்கிறீங்க, எந்த சட்டத்தையும் வளைக்கணும்னு வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் தொடர்பானா? அப்படி கிடையவே கிடையாது. திமுக நடத்தின சமீபத்திய மாநாடுகளுக்கு பெரிய அளவில் செலவு பண்ணது இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கடுத்து மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, உதயநிதியோட ரெட் ஜெயின்ஸ் இருக்கு இல்லையா, திரைப்படம் தயாரிக்கும் மற்றும் விநியோகத்துக்கான நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தில் இந்த ஜாஃபர் சாதிக்குடைய காசு தான் பெரிய அளவில் புழங்குது. சும்மா 3,000-4,000 கோடி புழங்குதுன்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டும் எழுந்திருக்குது. அதை விட மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த ஜாஃபர் சாதிக்கோட சேர்ந்துட்டு ஆளுங்கட்சி சேர்ந்த மிக நெருக்கமான புள்ளிகள் எல்லாருமே கென்யா அடிக்கடி போயிட்டு இருக்காங்க. இங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய கென்யாவுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்காங்க. அந்த கென்யாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட துறைமுகத்துக்கு இங்க இருந்து இந்த போதை வஸ்துகளை, இந்த போதை பொருட்களை அனுப்புறது, அதன் மூலமாக வெவ்வேறு நாடுகள், முக்கியமாக ஐரோப்பிய சந்தை மற்றும் ஆப்பிரிக்க சந்தை எப்படி பிடிக்கிறது, இல்லைன்னா லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருந்து, முக்கியமாக கொலம்பியா மற்றும் மெக்சிகோல இருந்து கடத்தக்கூடிய மிக விலை உயர்ந்த போதைப் பொருட்களை எல்லாத்தையும் எப்படி இந்த கென்யா மூலமாக இந்தியாவுக்குள்ள கொண்டு வருது. ஒன்று இங்கிருந்து வெளியே கொண்டு போகிறது, இங்கே தயாரித்த ப்ராடக்ட் ஃபுல்லாக, அதாவது இங்கே தயாரித்த போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கும்,
மெக்சிகோ போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தயாரிக்கப்பட்ட போதைப் பொருட்களை சந்தைக்குள்ள கொண்டு வரதுக்கு, இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான வேலைகளை ஈடுபடுறது, இதற்காக கென்யாவை நோக்கி நகர்ந்திருக்கானுங்க. கென்யால ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கானுங்க. சர்வதேச அளவில், அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய லெவலில் போதை நெட்வொர்க்கையே தமிழ்நாட்டில் மையமாக வச்சு உருவாக்குறதுக்கு இந்த கும்பல் திட்டமிட்டு இருக்குது. அதுக்கு தேவையான சுமார் 5000 to 10,000 கோடி முதலீடு இருக்குல்ல. எதுல? இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு. அந்த முதலீடு எதை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னா கென்யாவை நோக்கி நகர்த்தணும், அதான் மையமாக வச்சு இயங்கணும் அப்படின்னு இந்த கும்பல் கடந்த 2.5 வருஷத்துல திட்டமிட்டு இருக்குது. இது எல்லாமே 100% இங்களுடைய ஆளுங்கட்சியோட துணை இல்லைன்னு வச்சுக்குவேன், நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதற்கடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய வீட்டில் அவர் ஓடி போயிட்டாருன்னு வச்சுக்கவேன், தலைமறைவு. எல்லா இடங்களும் இன்டர்போல போட்டு எல்லா விமான நிலையங்களும் தேடிக்கிறாங்க. உள்நாட்டில் இருக்கிறா எங்க இருக்கான்னு தெரியல. தமிழ்நாடு தான் அவர் சேஃப். ஏன்னா செந்தில் பாலாஜியோட தம்பி இருக்கல, இன்ன வரைக்கும் தேடப்படும் குற்றவாளி தான். தேடிக்கிட்டே இருக்கு நம்ம ஊர் போலீஸ். நம்ம ஆளுங்கட்சியோட தயவு வச்சுக்குவேன், தேடிக்கிட்டே இருப்பாங்க நம்ம காவல்துறையினர். ஜாஃபர் சாதிக்கு பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பியோட ரொம்ப முக்கியமான ஆளு. 10,000 கோடி 12,000 கோடி சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு பொன்முட்டையிடும் வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தை வச்சு காப்பாற்ற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாஃபர் சாதிக்கு போதுமான அளவுக்கு தகவல் கொடுத்ததே நம்ம உள்ளூர் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆளுகளாக இருப்பாங்க. முக்கியமாக உள்ளூர் காவல்துறையை சேர்ந்த நபர்கள் மூலமாக தான் இவருக்கு போதுமான தகவலே கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த ஆளை போதுமான அளவுக்கு பாதுகாத்ததே இந்த ஆளுங்கட்சி நல்லாவே தெரியுது. இதுல குறிப்பிடத்தகுந்த மிக முக்கியமான விஷயம் என்ன, தமிழக காவல்துறை இல்லையா, இந்த தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட இன்டெலிஜென்ஸ் இல்லையா, அதாவது அதோட மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா இந்த ரகசியமாக உளவு பார்க்கறது, ரகசியமாக புலன் விசாரணைகள் நடத்துறது. அதை யாருக்கு எதிராக நடத்தணும்னா குற்றவாளிகளுக்கு எதிராக, குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிராக நடத்துறது நம்மளுடைய வரலாறு, அது அவங்களுடைய டியூட்டி. ஆனால் இங்கே என்ன நடக்குது, திமுக வந்ததுக்கு பிறகு நடக்குன்னா ஜாஃபர் சாதிக்கின்ற குற்றவாளிக்காகவே இயங்குதோ அப்படின்னு தோணுது. அதாவது யாரை, ஜாஃபர் சாதிக்க என்னைக்கும் கைது பண்ணிடக்கூடாது. அதற்கு ஏதாவது நகர்வு மத்திய அரசுல இல்லை டெல்லியில் நடந்துச்சுன்னா உடனடியாக அதை மோப்பம் பிடிச்சி ஜாஃபர் சாதிக்க காப்பாற்றுறதுக்கான வேலையை தான் தமிழக காவல்துறை பார்த்துச்சோ அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுது. ஏன்னா கரெக்டாக அந்த ஆளு இந்த ரைடு வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி காணாம போயிருக்காரு. எனவே போதுமான அளவுக்கு இங்க பாதுகாப்பு அந்த ஆளுக்கு கொடுத்தே வச்சிருக்காங்க. இது எந்த இடத்துல உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா என்சிபி விசாரணைக்காக ஒரு சம்மனை அவரோட வீட்டில் வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டு போகுது. அந்த நோட்டீஸை இப்ப அவர் ஜாஃபர் சாதிக் அம்மா இருக்காங்களே அவங்க வந்து போட்டோ எடுத்துட்டு கிழிச்சு போட்டுட்டு வேறொரு பூட்டை போட்டு போயிருக்காங்க. அந்த லட்சணத்துல காவல்துறை வேலை பார்க்குது. யோசிச்சு பாருங்க, சர்வதேச அளவில் தேடி இருக்காங்க. 2 போலீஸை போட்டு எவன் மறையாம போறேன், அந்த வீட பாதுகாப்பு நிலைமை இருக்கிறா அப்படின்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யார்ட்ட இருக்குது, தமிழக காவல்துறைக்கு இருக்குது. எங்க அந்த காவல்துறை காணமே காணா. அவங்க அம்மா அவர்ல வந்தாங்க, நோட்டீஸ் கிழிச்சு போட்டு பூட்டை மாத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த லட்சணத்தை உள்ளூர் காவல்துறை வேலை பார்க்குது. அப்ப ஆளுங்கட்சி 100% இந்த ஜாஃபர் சாதிக் குடும்பத்துக்கு பெரிய அளவில் துணை போதுன்றேன். அதுக்கு சலாம் போட்டு வாழ்க்கையை நடத்துது தமிழக காவல்துறைன்னு சொல்றேன். பதிவோட இறுதியாக அழகிரி அவர்களுடைய மகன் ஆரம்பிச்சு கென்யால தொட்டு சமீப காவல்துறை எப்படி ஜாஃபர் சாதிக் குடும்பத்துக்கு உதவுறது ஆரம்பிச்சு இந்த உதயநிதியுடைய தயாரிப்பு நிறுவனத்தை தொட்டு இது எல்லா வட்டத்தையும் சரியா கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆதாரங்களையா முடிஞ்சளவு எங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை விவகாரங்களையும் திரட்டி அந்த நிறுவனத்தில் ஆரம்பிச்சு கென்யா வரைக்கும் என்னென்ன முடியுமோ அத்தனை விவகாரங்களையும் வெளியே கொண்டு வந்து எங்களால் முடிஞ்ச தகவலை அடுத்தடுத்து வெளியே கொண்டு வந்தே தீர்வோம். இதுல தமிழக மக்கள் மிக முக்கியமாக பெற்றோர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பிள்ளையை பெற்றிருப்பீங்க, அதை நீங்க குரங்கா மாத்திடுவாங்க. இந்த மாதிரி போதைப் பொருள் இருக்கு பாருங்க, அதை சாப்பிட்டு 2 நாள் பழக்கப்பட்டான்னு வச்சுக்கவே குரங்காவே மாறிடுவானுங்க. உங்க பிள்ளைகள்லாம் குரங்கா மாறினாலும் பரவாயில்ல, எனக்கு காசு தான் முக்கியம்னு கருணாநிதி குடும்பம் தெரியுது. அதனாலதான் ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டோட இந்த ஜாஃபர் சாதிக் பாருங்க இந்த ஆட்டை ஆடி இருக்கா 3 வருஷத்துல. இந்த ஜாஃபர் சாதிக் ஒன்றும் அப்புறாணி கிடையாது. ஆரம்பத்துல இருந்து இவன் கோணலா வளர்ந்தவன் தான். அதாவது 2013 போலி பாஸ்போர்ட் தயாரிக்கிறதுல ஆரம்பிச்சு திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி டிவிடி போறது, திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் டிவி போட்டுருந்தாங்க. இவன் அட்வான்ஸா போய் திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி டிவி போட்டவன், அதுக்கு கைதானவன், அதுக்கப்புறம் போதைப் பொருள் கடத்தினதுக்காக கைது செய்யப்பட்டவன். இப்படின்னு 2013 இருந்து இவனுடைய நடவடிக்கை எல்லாமே சட்டத்துக்கு எதிராகவும் என்னென்ன வேலைகள் பார்க்கக்கூடாது, ஊர்ல எல்லா கடத்தல் வேலையும் பார்த்தோம்னா இந்த ஜாஃபர் சாதிக்கு இவனை கூட்டாளியை சேர்த்துட்டவன் இந்த இயக்குனர் அமீர். அவன் என்ன சொல்றான், இறைவன் அருளால ஜாஃபர் சாதிக் மேலும் மேலும் வளர்ற பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. எப்படி இறைவன் அருளால நீங்க கஞ்சா கடத்துறியா? 4-5 வருஷத்துக்கு முன்பு பேட்டி கொடுக்கும்போது இயக்குனர் என்ன சொல்றேன், எனக்கு தூரத்து சொந்தம் சொல்றேன். இது எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றேன், எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு தலை சுத்துன்னு சொல்றேன். அப்ப இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன். ஆனா இது அமீரோட மட்டும் நிக்க கூடாது, இயக்குனர் அமீரோட மட்டும் நிறுத்தக்கூடாது. ஏன்னா அவன் சம்பாதிச்ச காசுல ஓசியை வாங்கிட்டு பொழப்பு ஓட்டியிருக்கா இந்த ஆளு. அதனால இந்த ஆளு முக்கியமே கிடையாது. இந்த ஆளுக்கு அதிகபட்சம் போச்சு வச்சுக்கவேன், இந்த 2-3 கஃபே வச்சு கொடுத்தது எல்லாம் பார்த்து 3-4 கோடி ரூபாய் செலவழிச்சிருப்பேன். அதுக்கு நாக்க தொங்க போட்டு அவன் பின்னாடி தெரிஞ்சிருக்காரு. ஆனா இந்த ஆளு முக்கியமே கிடையாது. ஆனா அவன் சம்பாதிச்ச காசெல்லாம் எங்க போச்சு,
அவன் இதுக்கப்புறம் என்னென்ன சம்பாதிக்கிறதுக்கு திட்டமிட்டான், அதுல கென்யால என்னென்னலாம் திட்டமிட்டான், இந்த சர்வதேச கும்பலோட லிங்க் ஆகிறதுக்கு இங்கே காவல்துறை இவனுக்கு எப்படி பாதுகாப்பா இருந்துச்சு. அதுல இந்த ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பம் இருக்கு பாருங்க, அந்த குடும்பம் இந்த ஜாஃபர் சாதிக்கை எப்படி பொன்முட்டையிடு மாட்டாக பொத்தி பொத்தி பாதுகாத்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். எனவே ஆளுங்கட்சிக்கு நேரடியாக ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் தொடர்பு உண்டு, 100% சொல்ல முடியும். அந்த இடத்துல தான் பெற்றோர்கள் உஷாராக வேண்டிய விஷயம். நீ யாருக்கு வேணா ஓட்டு போட்டு தொலைங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் இந்த கருணாநிதி வகைரா இருக்கு பாருங்க, கருணாநிதி 2006 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் தான் 4 to 5 முக்கியமான சாராய ஆலைகளை திறந்து 6 ஓட விட்டாப்புல. இப்ப சாராய ஒரு சர்வசாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இப்ப அவருடைய பேரை வந்திருக்காப்புல. அவர் என்ன பண்றாப்புல, இந்த கஞ்சா தொழில் இருக்குல்ல, அது ஒரு சீரும் சிறப்புமாக எல்லா இடங்களிலும் கிடைக்கிறதுக்கான வேலைகளை இந்த கும்பல் பார்த்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் இளைஞர்கள் தண்ணியை போட்டு படுத்தானுங்க, இதற்கப்புறம் கஞ்சா போட்டு தாவி தாவி போவானுங்க. நீங்க வேணா பார்த்துக்கோங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் குரங்கா மாத்திரக்கான வேலை பார்த்துக்கிறானுங்க.